ஈசாய நமக. ஓம் சிவ மகாவாழை சித்தத்திரவடிகள் பற்றி அமுதோடு நல் அன்பையும் யாவருக்கும் இனிய முகத்தோடு பகிர்கின்ற சித்தனே, அன்பூர் என்று அழைக்கப்படுகின்ற தலத்தில் அமர்ந்திருக்கின்ற நித்திய கல்யாணி என்ற தேவியாம் எழுத்தறி நாதன் என்று அழைக்கப்படுகின்ற ஈசனோடு அருள்வாளித்து கொண்டிருக்கின்றோம். அத்தலத்திலிருந்து தலமான ஆதி இறை நூலில் வந்தமர்ந்து உம்மை வாழ்த்துவதில் மனமகிழ்ந்து நிற்கின்றோம். உயர்நல் மனமாற்றங்கள் அவையாவும் உயர்நல் யுக மாற்றங்களின் பிரதிபலிப்பாக உம்மை நாடியோர்களின் நாடிக்குள் இருக்கின்ற அனைத்து தீய கர்ம வினைகளும் விலகிய நிலைகளுக்கு அவையாவும் உள்ளுக்குள் எழுத்தறி நாதன் போல் எழுந்து அவர்களுக்குள் எழுந்து அறிவிக்கின்ற நிலையாய் அவர்களுக்குள் புது புது எழுத்து அறிவுகளை உள்ளுக்குள் கொடுக்கின்ற உயர்ஞான நிலைகளுக்கு அடிப்படையாய் இருக்கக்கூடிய அவ்வறிதல் நிலைக்கான உன்னத உயர்நிலையாய் இருக்கக்கூடிய அவ்வுணரும் தன்மை, ஒரு நிலைதனை புரிந்து கொள்ளும் புரிதல் தன்மை, அதனை பெற்று கொண்டிருக்கின்றார்கள். அதற்கான ஆற்றலை கொடுத்து கொண்டிருக்கின்ற சித்தனே, அந்நிலையின் மூலமாக யாவரும் உண்மை ஞானம் எதுவென்பதை உண்மையாக உணர்ந்து அவ்வழியில் செயலாற்றுகின்ற காலமானது விரைந்து வந்து கொண்டிருக்கின்றது. அந்நிலையாவும் யுகமாற்றத்திற்காக சித்தனோடு பயணிக்கின்ற நிலைக்காக கொடுக்கப்படுகின்ற நிலையாக இருக்கும் என்ற நிலையே உன்னத உண்மை நிலை என்பதை உணர்ந்து உரைத்து மனமகிழ்ந்து நிற்கின்றோம். அதனை உணர்ந்து எவரெல்லாம் உண்மையான ஞானத்தோடு சித்தனோடு உண்மையாக பயணிக்கின்ற பொழுது உன்னத உயர் உண்மைகள் யாவும் அவர்களுக்கு நினைத்த மாத்திரத்தில் அறிகின்ற நிலையாய் அன்பு பரிசாய் அப்பிரம்ம ஞானமானது பரிசளிக்கப்படும். அந்நிலையும் சித்தன் கொடுத்த அந்நிலையிலிருந்து தான் கிடைக்குமே தவிர தம்முடைய தவநிலை ஆற்றலிலிருந்து கிடைக்காது. அவ்வாறென்றால் தம்மால் தவமிருந்து அதனை பெற முடியாதா என்றால் பெறலாம். அது உங்களுடைய பூர்வ ஜென்ம கர்ம வினைகளை பொறுத்து தனியாக சித்தனை விட்டு உங்களால் தனியாக தவம் இருந்து அவ்வாற்றலை பெற முடியும் என்று ஒரு நம்பிக்கை இருந்தால் முடிந்தால் முயற்சி செய்து வாருங்கள். சித்தன் அருள் இல்லாமல் அது கிடைக்குமாயின் அது உங்கள் புண்ணியம். சித்தனோடு இருந்து சித்தன் அருளோடு ஒன்று கிடைக்குமாயின் அது சித்தனுடைய புண்ணியம் மட்டுமே என்ற இதனை எடுத்து இயம்புகின்றோம். சித்தனை உரைத்த நிலைதனில் இருக்கின்ற சூட்சமும் புரியும் என்று நினைக்கின்றோம். ஒருவர் தன்னிச்சையாக பிரம்மஞானம் அடைய வேண்டும் என்ற விதி அவருக்கு இருக்குமாயின் அது அவர்கள் சித்தனை நாடாது தன்னிச்சையாக அடைந்துவிட முடியும் ஒரு நிலை. மற்றொரு நிலை அவ்வாறு அவர்களுக்கு ஒரு வழியே கிடையாது என்கின்ற பொழுது சித்தனை நாடுகின்ற பொழுது அவ்விதியானது அவர்களுக்கு அவர்கள் செய்த நல் புண்ணிய நிலைகளை ஏற்கொண்டு அவர்கள் செய்ய போகின்ற புண்ணிய நிலையையும் உள்ளுக்குள் ஏற்று நின்று சித்தன் அதற்காக நல் பெரும் கணக்குகளை தீட்டி வைத்து அதன் மூலம் பிரம்ம ஞானத்தை அறியக்கூடிய உயர் ஆன்ம சக்தியை அவர்களுக்குள் பதித்து வைக்கின்றான். அருள் அன்பு வேலாய் என்ற நிலைதனை எடுத்துரைத்து மனம் மகிழ்கின்றோம். சித்தனை உண்மையான பிரம்ம ஞானம், பிரம்ம ஞானம் என்பது பிரம்ம சக்தி, உயர்நல் ஆக்கத்திற்கான நிலைகளை அறிகின்ற அருள்நல் சக்தி. அந்நிலையை மட்டுமா அது செய்யும்? பிரம்மம் என்பது பரபிரம்மமாக அனைத்தும் பறந்து விரிந்த இவ்வாதி பிரபஞ்ச நிலை ஆற்றல், அதிலிருக்கின்ற அனைத்து நிலைகளும் ஒருவருக்குள் அடங்கியிருக்கின்ற நிலை. எவ்வாறு ஒருவர் அனைத்து நிலைகளுக்கும் அடங்கியிருக்க முடியும் என்றால் அனைத்து நிலைகளையும் தமக்குள் அடக்குகின்ற பொழுது அவர் அனைத்திற்குள்ளும் அடங்கியிருப்பார். அந்நிலை புரியவில்லையே தாயே என்றால் எளிய நிலையாக உரைக்கின்றோம். இன்று ஒரு ஆசான் இருக்கின்றான், ஆசானுக்கு சீடர்கள் இருக்கின்றார்கள். சீடர்கள் ஆசானுக்குள் இருக்கின்றார்களா அல்லது சீடர்கள் முழு நிலையாக உயர்நல் நிலையாக தங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் தீட்ட வேண்டும் என்ற நிலைக்கு ஆசானிடம் வந்து சேர்ந்தார்களா என்றால் உண்மையின் நிலைதனில் அங்கு ஆசானும் இருக்கின்றார், சீடரும் இருக்கின்றார்கள். சீடர்கள் ஆசான் இருப்பதால் தான் அவர்கள் ஆசானுக்கு சீடர்கள். ஆசான் இல்லை என்றால் அவர்கள் சாதாரண ஒரு மனிதர்கள் போல்தான் இருப்பார்கள். அந்த ஒரு உறவு முறை ஆசான் சீடன் என்ற நிலையானது அங்கு பிரித்து பார்க்கின்ற நிலையாக ஒன்றை கற்றுக் கொடுப்பவர் ஆசானாக அதனை வந்து கற்பவர் சீடனாக இருக்கின்ற நிலை. அந்நிலைதான்
இப்பிரம்ம ஞானத்தின் பரபிரம்மத்தில் இருக்கக்கூடிய அனைத்தும் உங்களுக்குள்ளும் அனைத்தும் உங்களை தாண்டி வெளியிலும் இருக்கக்கூடிய நிலை. அந்நிலையை சற்று உள்ளூர உணர்ந்து கொண்டால் பிரம்மத்தில் முதலில் அது தனியாக, நீங்கள் தனியாக, பிரபஞ்சம் தனி, தான் தனி என்று இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நிலை. இந்நிலையானது உள்ளுக்குள் ஏற்று நிற்கின்ற பொழுது ஒருவன் பிரபஞ்சத்திடம் மண்டியிட்டு கேட்கின்ற நிலையாக இருக்கும். பின்பு அது என்னவென்பதை உணர்ந்த பின்பு அதுவென்ன, அந்த பிரம்ம ஞானம், அந்த பிரபஞ்சம் என்பது என்ன என்பதை உணர்ந்த பின்பு இவன் அப்பிரபஞ்சமாக மாறிவிட முடியும். அது உள்ளுக்குள் உணர்கின்ற நிலை. அதனை எத்தனை முறை நாங்கள் எடுத்துரைத்தாலும் அது விளங்குவதில்லை, அது விளங்கப் போவதும் இல்லை. அதனை ஒவ்வொருவரும் பயணிக்கின்ற அவரவர் ஆன்ம நிலையினுடைய முதிர்வு நிலையில் அவர்கள் தானாக உணர்ந்து கொள்வார்கள். அந்நிலைக்காகவே ஆதிகைலாய சிவசூட்சம நூலை சுமந்து சித்தன் இருக்கின்றான். சித்தனை நாடுகின்ற பொழுது ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஆன்மா அவர்களையே அறியாது ஒரு முதிர்வு நிலைதனை அடியும். அம்முதிர்வு நிலையில் அவர்கள் ஒவ்வொன்றையும் அறிந்து கொண்டிருப்பார்கள். முதலில் அவர்களுடைய இகலோக நிலையே மாய நிலை இருந்த பொழுதும் அம்மாய நிலைதனில் சில நிலைகளை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். அந்நிலையிலிருந்து சற்று உயர்நிலையாய் தம்மை சூழ்ந்திருக்கின்ற ஊர் மக்கள் அவர்களிடம் இருக்கின்ற நிலைகளை அறிவார்கள். பின்பு இவ்வுலகத்தில், பின்பு இப்பிரபஞ்சத்தில் என்று இவ்வுலகம் முழுவதும், இவ்வாக்கம் முழுவதும் இருக்கக்கூடிய, பிரம்மம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்தையும் அறியும் ஆற்றலை படிப்படியாக பெற்றுக்கொள்வார்கள். அது படிப்படியாக சித்தன் மீது இருக்கக்கூடிய சரணாகதியினுடைய உயர்வு நிலைக்காக வருகின்ற முதிர்வான ஞான நிலை. இந்நிலை சித்தனால் மட்டுமே வழங்கக்கூடிய நிலை. இது சித்தன் சிவமகா வாழை சித்தனை நாடிய நிலைக்கு சித்தன் சிறிது சிறிதாக அவன் மீது வைக்கின்ற சரணாகதிக்கு அளிக்கின்ற பரிசு நிலை. இதனை தவிர்த்து இதை தனிநிலையாக ஒருவர் தவமிருந்து பெற வேண்டுமென்றால் அதுவும் முடியும். ஆனால் அதற்கு பல இடர் இன்னல்கள் வரும். தவம் இருக்கின்ற பொழுது அதனை சிதைப்பதற்கு பல தீய கணங்கள் வரும். இவன் தவமிருந்து உயர்ந்து விட்டால் என்ன செய்வான் என்று அதனை அளிக்க பலர்கள் இடையூறு செய்வார்கள். ஆனால் வாழை சித்தனை நாடி இருக்கின்ற ஒருவர் அதற்காக சித்தனை நினைத்து தவம் இருக்கின்ற பொழுது சித்தனே அவர்களுக்கு அருள் காவலாக இருந்து அதுபோன்று வரக்கூடிய தீய கணங்களை அடித்து விரட்டி அவர்களால் எவ்வித பாதிப்பும் அவர்களுடைய பிரம்ம ஞானத்தை அடைகின்ற பொழுது வரக்கூடிய தீவினைகள் யாவற்றையும் அளிக்கின்ற ஒரு நல் அருள் காப்பாக வாழும் குருவான வாழை சித்தன் இருப்பான் என்ற நிலையே உண்மை. இந்நிலைதான் உண்மையான பிரம்ம ஞானத்தை ஒரு குருவிடமிருந்து ஒரு சீடன் பெறுகின்ற நிலை. தன்னிச்சையாக இருந்து அதனை பெறுவது அரிது. ஆனால் முடியாத காரியமும் கிடையாது. ஆனால் சித்தனோடு இருந்து அதனை அடைவது எளிய நிலை. இதனை பிடித்து பயனடைந்து உயர்நிலையாய், உன்னத பெருநிலையாய், பெருமகா இறை சூட்சம நூலாய் யாவரும் மாறி நின்று வளம் வருவதற்கான உயர்நல் ஆசிகளாக சித்தனே உமக்காக இதனை வழங்கி தெளிவுற உரைத்திருக்கின்றோம். உள்ளுக்குள் தெளிவுற இதனை உணர்ந்து பயணிக்கின்ற பொழுது தெளிவான அப்பிரம்ம ஞானம் அவர்களுக்குள் ஊறி நிற்கும் என்ற நிலைதனை. இதர் யாவற்றிற்கும் தேவையானது சரணாகதி. சித்தன் மீது கொண்ட ஓர் அன்பு. சித்தன் மீது கொண்ட அன்பே இதற்கான நல் திறவுகோலாய் இருக்கும் என்ற நிலைதனையும் எடுத்து இயம்பி இன்னன்போர் என்ற தளத்திலிருந்து உம்மை இன்னன்போடு வாழ்த்தியலில் மனமகிழ்ந்து அமர்கின்றோம் சித்தனை. ஓம் ஹரிஷாய நமக. சித்த திருவள்ளி.